ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம ஜென்ரல் இங்கிலீஷில் எப்படி 95 ப்ளஸ் ஸ்கோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் 95 ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ எவ்வளோ டைமுக்குள்ளே எப்படி எஃபெக்டிவாக ஸ்கோர் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் சிலபஸ்க்கும் ப்ரீவியஸ் சிலபஸ் இப்போ இருக்கிற சிலபஸ்க்கும் பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, கொஞ்சம் லாஸ்ட் சிலபஸ் கொஞ்சம் வேஸ்ட்டாகவே இருக்கும். 6th-12th வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும், நிறைய லெசன்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் 11th-12th. இப்போ இருக்கிற சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 போயம் இருக்குது, 14 ப்ரோஸ்க்கு இருக்குது, அப்புறம் கிராமர் வந்து 20+ டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஷார்டன் பண்ண மாதிரி தான் இருக்குது. இந்த சிலபஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். லாஸ்ட்டு சிலபஸ் வந்து எனக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 30 days ஆச்சு. இப்போ இருக்கிற சிலபஸ் வந்து என்னால் ஒரு 10 daysலேயே கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. ஸோ யாராக இருந்தாலும், எவ்வளோ ஸ்லோ ரீடராக இருந்தாலும் ஒரு 10 to 20 daysல இப்போ இருக்கிற சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அது எப்படி ஃபீஸிபிளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிராமர் வந்து நீங்கள் லாஸ்ட் சிலபஸ்லேயே நல்லா கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா அது சேம் ரிப்பீட் ஆகிருக்கிறதால உங்களுக்கு அதுக்குன்னு டைம் தனியாக தேவைப்படாது. ஸோ அதனால் இப்போ இருக்கிற ப்ரோஸ் அண்ட் போயம் மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு எஃபெக்டிவாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் டியூஷன் தான். டெய்லியும் ஷெடியூல் பண்ணியிருக்கணும். நீங்கள் இங்கிலீஷ் டெய்லியுமே நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸோ ஒரு ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் டே ஃபுல்லாகவே தமிழுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் உங்களால் 95+ வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் ஹாஃப் டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல, உங்களால் டெய்லியும் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணாலே போகிறோம். அதுவே போதுமானது. நீங்கள் ஃபுல்லாக ஜிஎஸ்சில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஷெடியூல் எப்படி இருக்கணும்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் பர் டே வந்துட்டு 3 போயம் 2 லெசன் நீங்கள் படித்தாலே போகிறோம். இல்லை கிராமரில் ஏதாவது ஒரு டாபிக் படித்தா போகிறோம். ஸோ எப்படி படிக்கணுன்றதை நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இப்போ சிலபஸ் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏல வந்துட்டு 20+ கிராமர் இருக்கும். பார்ட் பியில் வந்துட்டு போயம் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அப்ரிசியேஷன் இதெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கும். லைன்ஸில் நீங்கள் பார்க்க இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக ஒரு 25 போயம் மட்டும் படித்தா போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேயும் வந்து 14 கொடுத்துருக்கிற லெசன்ஸ் மட்டும் படித்தா போகிறோம். அதுலேயும் தெளிவாக கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக நல்லா நோட் பண்ணி படிச்சிருந்தா போகிறோம். ஸோ ஃபார் இது வரைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் இந்த புது சிலபஸ் வச்சு ஒரு 3 எக்ஸாம்ஸ் தான் நடந்திருக்கு. 2 ஜெயிலர் எக்ஸாம் நடந்திருக்கு. லாஸ்ட்டு குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் நடந்துச்சு. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். கரெக்டாக அவங்க வந்து புது புக்கில் இருந்து மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதுவும் கொடுத்த டாபிக்ஸ் சிலபஸில் அந்த டாபிக்ஸில் இருந்து மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் அதை மட்டுமே படித்தா போகிறோம். நம்பி படிச்சிங்கன்னா போகிறோம். ஸோ அதேமாதிரி வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பிரிண்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த கொஷின்ஸ் தான் திரும்ப ரிப்பீட்டட் ஆகும். ஸோ இப்போ வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் கொஷின் அனாலிசிஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிராமரில் இருந்து அரௌண்ட் வந்து ஒரு 40 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் இருந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 கொஷின்ஸ் வருது. காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அதில் ஃபிக்ஸடாக ஒரு 5 கொஷின்ஸ் வருது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு அரௌண்ட் 50 கொஷின்ஸ் வந்துடுது. பார்ட் பி அண்ட் சியிலேருந்து 50 கொஷின்ஸ் வந்துடுது. ஸோ இப்போ நீங்கள் எதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிராமர் தான். கிராமர் வந்து நீங்கள் உங்களுக்கு கொஷின் ஏரியா நிறையா இருந்தாலும் படிக்கிறதுக்கான இது வந்து கம்மி தான், போர்ஷன் வந்து. ஸோ அதனால் கிராமரை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான். நீங்கள் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எரர்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா போகிறோம். கிராமரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் நான் 2ஆக பிரிச்சுருக்கேன். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மெமரைசிங் போர்ஷனு, இன்னொன்று வந்து கான்செப்ட் இருக்க போர்ஷன்ஸு. ஸோ இதில் வந்து நீங்கள் கிராமர் வந்து சில பேருக்கு டஃப்பாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ கிராமர் டஃப்பாக இருந்தாலுமே கூட நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெமரைசிங் போர்ஷனை வந்துட்டு நீங்கள் கான்செப்ட் மாதிரிலாம் இல்லை, நீங்கள் எவ்வளோ மனப்பாடம் பண்ணுறீங்கன்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஃப்ரேசஸ் அண்ட் இட்ஸ் மீனிங் ஃபஸ்ட்டு அதுதான். ஸோ அப்புறம் சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸு, கொஷின் டேக் ஏன் இங்கே வச்சுருக்கேன்னா, அது கான்செப்டாக இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணிக்க முடியும். ஸோ எப்போவுமே அந்த நெகட்டிவ் ஃபார்மில் இருந்தால் பாசிட்டிவ் ஃபார்முக்கு வரணும், பாசிட்டிவ் ஃபார்மில் இருந்தால் நெகட்டிவ் ஃபார்முக்கு வரணும். சில கொஷின்ஸ் வந்து கொஷினே நெகட்டிவ் ஃபார்மில் இருக்கும், அதை நீங்கள் வந்து பாசிட்டிவாக கொஷின் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின் டேக்லேயே கூட ஒரு 5 எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா கொஷின் டேக் வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். எல்லாமே ப்ராக்டிஸ் தான். அதுக்கப்புறம் இப்போ பிளெண்டிங் வேர்ட்ஸு, யூகே இங்கிலீஷ், யூஎஸ் இங்கிலீஷ், காம்பவுண்ட் வேர்ட்ஸு, ஹோமோஃபோன்ஸ், இது எல்லாமே நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து கான்செப்ட்ஸ்ன்னு பெருசாக ரோல் எதுவும் ப்ளே பண்ணாது. இது ஃபுல்லாக மெமரைசிங் பார்ட்டு தான். ஸோ நல்லா மெமரைஸ் பண்ணதை நீங்கள் திரும்ப ரிவிஷன் பண்ணிக்க வேண்டியிருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் வந்துட்டு லெஸ் தென் 50 பாயிண்ட்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ ப்ரிஃபிக்ஸில் வந்து அதிகபட்சம் 20-25 கூட இருக்காது. பிளெண்டிங் வேர்ட்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா
மேக்ஸிமம் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 30 அரௌண்ட் தான் இருக்கும். ஸோ அதுவே அதை நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணியிருந்தீங்கனாலே போகிறோம். இப்போ வந்து கான்செப்ட் பார்ட்டில் பார்க்கலாம். கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் ப்ரப்போசிஷன்லாம் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாமே நீங்கள் தனித்தனியாக ஒரு கிளாஸ் மாதிரி அட்டன் பண்ணி நீங்கள் வீடியோவாக பார்த்துக்கிறது, வீடியோலையோ இல்லை எதையா லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் நல்லா தெரிஞ்சால் தான் அப்ரோச் பண்ணவே முடியும். இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சையும் நான் இங்கே ஏன் எழுதியிருக்கேன்னா இதுவுமே வந்துட்டு கான்செப்ட் தான். ஸோ அந்த கான்செப்டை நீங்கள் நல்லா புரிஞ்சிருக்கணும், ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வருதுன்றத. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஒரே வேர்டில் ஒரே லைன்லேயே வந்துட்டு 2 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வரலாம். நீங்கள் அதை ஆப்ஷனில் பார்த்து கரெக்டாக அடிக்க வேண்டியிருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் நல்லா இந்த கான்செப்ட் பார்ட்டில் இருக்கிறது எல்லாமே நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஸ்பாட் த எரர்ஸில் வந்துட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஸோ அதனால் கான்செப்டில் கிளியராக இருந்தால் தான் ஸ்பாட் த எரர் கொஷின்ஸை வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும், இல்லைனா மார்க் மிஸ் ஆகிடும். கிராமர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஆனால் 40 கொஷின்ஸ் வரும். நீங்கள் கான்செப்ட்லேயும் நல்ல மெமரைசிங் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இதில் அரௌண்டு வந்து 38 வரைக்கும் நீங்கள் அடிக்க முடியும். ஸோ நல்ல ஸ்கோரிங் பார்ட்டு தான் இது. வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஷார்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரீடிங்கில் வந்து ரிவிஷன்லேயும் வந்து உங்களுக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்காது. நீங்கள் ஜிஎஸ் போர்ஷனை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட் வந்துட்டு இங்கிலீஷை வந்து எவ்வளோ ஷார்ட்டன் பண்ணி சீக்கிரம் முடிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதையே வளவலன்னு இழுத்துட்டு இருக்க முடியாது. அதனால் நீங்கள் ஷார்ட்டாக முடிச்சுட்டு ஜிஎஸ்சில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அரௌண்டு ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த தடவை குரூப் 2 வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் இந்த குரூப் 2ஏல. ஏன்னா ஜஸ்ட்டு வெறும் மெயின்ஸே வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸில் இருக்குது. ஸோ அரௌண்ட் வந்து டார்கெட் வந்து நீங்கள் எவ்வளோ வைக்கணும்னா 170லேருந்து 175 கொஷின்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து மாடரேட் லெவலில் இருக்கும். அப்புறம் ஜிஎஸ் வந்து கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக லெவலில் தான் இருக்கும், டூ டிஃபிகல்ட்டாக கூட இருக்கலாம். இப்போ வந்து மென்டல் எபிலிட்டி ஆப்டிடியூடுன்னு இல்லை, இப்போ வந்து ரீசனிங் அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்னு இருக்குது, அதாவது அப்ஜெக்டிவ் மெயின்ஸில். ஸோ அதனால் அது இன்னும் சிலபஸ் என்னன்னு தெரியல. இன்னும் அப்கமிங் டேஸில் டிஎன்பிசி சிலபஸ் பிடிஎஃப் அப்டேட் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அரௌண்ட் வந்து நீங்கள் 170 ப்ளஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும். 175ஆவது நீங்கள் டார்கெட் வச்சுக்கோங்க. ஸோ இங்கிலீஷில் ஒரு 95 அபவ் எடுக்கணும். ஆப்டிடியூடில் மினிமம் 23 ஸ்கோர் பண்ணணும். ஸோ ஜிஎஸில் ஒரு 55லேருந்து ஒரு 60 வரைக்கும் நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஜிஎஸ்க்கு தான் நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். ஜிஎஸ் வந்து நீங்கள் ரிவிஷன் தான். நிறைய டெஸ்ட் பேட்ச் போடுங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நாங்களும் வந்து விதைகளில் வந்துட்டு டெலிகிராம் சேனல் ஒன்று ஜென்ரல் இங்கிலீஷ்க்குன்னு ஸ்பெஷலாக ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அதில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து போயம் பார்க்கலாம். போயம் வந்து லைன்ஸ் ரொம்ப முக்கியம். போயமோட ரொம்ப முக்கியம் வந்து போயமில் வந்து ஆத்தர் அண்ட் ஒர்க் தான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு போயமையும் யார் எழுதுனான்ற மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். எப்போ கேட்டாலும் அதை சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் எந்த ஆத்தர்னு. நெக்ஸ்ட் போயமில் எப்படி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும்னா, லைன்ஸை வந்து நீங்கள் தமிழில் ஜென்ரல் தமிழெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் லைன் பை லைன் மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. ஸோ வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சால் போகிறோம். எந்த போயமாக இருந்தாலும் அதில் பேக்ரவுண்டில் ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரி நல்லா நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். போயமில் வர கேரக்டர்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். போயம் எண்டில் இருக்க கிளாசரி தெரிஞ்சிருக்கணும். போயமில் வர கேரக்டர்ஸ் எப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹீ ஷீ ரெஃபரன்ஸ் யாரை சொல்கிறாங்க, யாரை சொல்கிறாங்கன்றது நீங்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஃபைனலாக வந்துட்டு அபவுட் த ஆத்தர் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். சிலபஸில் அபவுட் த ஆத்தர் இல்லைனாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சம்டைம்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு கொஷின்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் அதை அடித்து தான் ஆகணும். ஏன்னா அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து ஆத்தரை பொறுத்த வரைக்கும் நேம்ஸு, அதர் நேம்ஸ் ஏதாவது இருக்கா, அவர் சம்மந்தப்பட்ட ஏதாவது இம்பார்ட்டன்ட் டே இருக்கா. இப்போ சர் சி வி ராமனுக்குலாம் வந்துட்டு நேஷ்னல் சயின்ஸ் டே அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து நோட் பண்ணியிருக்கணும். ப்ரைஸஸ் ஏதாவது வாங்கியிருக்காங்களா, இல்லை அவருக்கு ஏதாவது டைட்டில் ஏதாவது இருக்கா, போயட் லாரட் ஆஃப் மிச்சிகன் அது மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களான்றதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டு சிலபஸில் பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி ரொம்ப நிறைய கொஷின்ஸ் வரும். போயட்டோட நேஷ்னாலிட்டி சம்மந்தமாக அதையும் நீங்கள் இந்த தடவை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் திரும்ப ஹெல்ப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ப்ரோஸ் பார்க்கலாம். ஸோ நம்பர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்பர்ஸ் எதுக்குன்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்து நேரு வந்து இந்திரா காந்திக்கு வந்து லெட்டர்ஸ் நிறைய எழுதியிருப்பார். 196 லெட்டர்ஸ் எழுதியிருப்பார். அது ஃபைனலாக ஒரு புக்காக பப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு டேரக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் வந்துட்டு அவங்க இருந்த அந்த நெஸ்ட் வந்து எந்த டேரக்ஷனை பார்த்து இருந்துச்சு, எந்த டேரக்ஷனில் ஃபாதர் சீகல் மதர் சீகல்லாம் இருந்தாங்க,
சிப்ளிங்ஸ் வந்து எப்படி பறந்து போனாங்க அது எல்லாத்தையுமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எத்தனை சிப்ளிங்ஸ் இருந்தாங்க, நம்பர் ஆஃப் சிப்ளிங்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும். ஸோ ப்ரோஸ் பார்ட்டில் இதுதான் ரொம்ப முக்கியமான டீட்டெயில்ஸு, நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு எக்ஸப்ஷனாக ஒரு முக்கியமான விஷயமா என்ன இருக்குன்னா, மை ரெமினிசன்ஸ் வந்து தாகூரோட ஸ்டோரி. ஸோ அந்த ஸ்டோரியில் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி பொய்டிக்காக இருந்தாலும் நீங்கள் அதை நல்லா மல்டிபிள் டைம்ஸ் ரிவிஷன் கொடுத்துக்கோங்க. சின்ன ஸ்டோரி தான், பட் ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் அதை நல்லா ரிவிஷன் பண்ணி இருந்திருக்கணும். செகண்ட் ஹாஃபில் வர நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா டீட்டெயிலாக நோட் பண்ணிக்கோங்க. அவங்க அந்த வில்லா ஹவுஸில் ஏறி போய் பார்க்கும்போது என்ன மாதிரியான பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு, அந்த ரூம் எப்படி இருந்துச்சு, எந்த டேரக்ஷனில் இருந்துச்சு, எந்த மாதிரியான அப்பியரன்ஸில் இருந்துச்சுன்றதை நல்லா நோட் பண்ணியிருக்கணும் நீங்கள். அதிலிருந்து நிறைய கொஷின்ஸு டஃப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அபவுட் த ஆத்தர்ஸ் இருக்குது. அபவுட் த ஆத்தரில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் அபவுட் த ஆத்தர் பெருசாக இல்லை. ஸோ இப்போ ஷேக்ஸ்பியரோட அதர் ஒர்க்ஸு, நம்பர் ஆஃப் ஒர்க்ஸ் அதை பற்றிலாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இருந்தாலும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கான அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்ல, பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பயோகிராஃபியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 கொஷின்ஸ் வருது. ஸோ இப்போ புது புக்கில் வந்து பயோகிராஃபி பார்த்திங்கன்னா பெருசாக சில லெசன்ஸ் எதுவும் இல்லை. பழைய புக்கில் தான் இருக்குது. கல்பனா சாவ்லா, சுபாஷ் சந்திர போஸ்லாம். நீங்கள் அதில் இருக்கிறத நீங்கள் படிச்சுக்கோங்க. எப்படி படிக்கணும்னா வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து விக்கிபீடியாவில் ஏதாவது நெட் சோர்ஸ் பார்த்து படிச்சுக்கோங்க. ஏன்னா கொஷின்ஸ் வந்து இது வரைக்கும் அந்த 3 கொஷின் பேப்பரில் வந்து புக்ஸ்லேருந்து வந்த மாதிரி கொஷின்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அவங்க வந்து வெளியிலேருந்து தான் இறங்கி எடுத்து கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சால் போதும். அவங்களோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ் ஏதாவது இருக்கா, அவங்களோட ஃபாதர் நேம் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிருந்தால் போதும். இப்போ ஹெலன் கெல்லர்லாம் வந்துட்டு லாஸ்ட் லெசனில் இருந்ததே, அந்த லாஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் வெர்ஷன் புக்கில் இருந்ததே நீங்கள் படிச்சிருந்தா போதும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நிறையா தனியாக உட்காந்து படிக்கிறதுல இல்லை, எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுலாம் இருக்குது. ஸோ ஒரு டெஸ்ட் பேட்ச் அதான் நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க விதைகளில். அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம் கிட்ட வரும்போது க்ளோஸராலாம் டெஸ்ட் பேட்ச் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். திரும்ப படிச்சுட்டே இருந்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டஸில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி வந்து டிஸ்கஷன் ரொம்ப முக்கியம். ஸோ டெலகிராமில் நாங்கள் அடிக்கடி போல்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் செட் பண்ணுறோம். ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.